ஜவாது மலை மேலே புதூர் நாடு போயினுக்கிறோம். அற்புதம் ராசி தான். பாருங்க வேற லெவல் ஹீல்ஸு செமையாக இருக்குது. போ என்ன மரமாக இருக்குது அதெல்லாம்? பலாமரமா? பலாமரம் இல்லை, பத்திரமாக பிடித்துக் கொள்ளவும். ஆமாம் ஆமாம். எல்லா போக்குவரத்து வழிசாலை இப்போ தான் தயார் பண்ணிக்கிறாங்க. ரோடு போட்டுருந்தாங்கன்னா சந்தோஷமாக இருக்குது. வேலை நடக்குது. வாழைத்தோப்பா இருக்கு. ஜீவா தலைமையில் இன்னைக்கு சான்ஸ் பயணம் அருமையாக போயிட்டு இருக்கு. இங்கே பாட்டெல்லாம் பாட மாதிரிக்குது. அருள்வாண்டியா அவர் கேளுங்க, பின்னாடி கேமரா பாஸ் பண்ணுங்க. ஐயா அப்படியே ஆன் பண்ணுறான். என்னது வீடியோ அதெல்லாம் கவர் பண்ணி போயிருந்தாங்க. பயங்கரமாக இருக்குது வழி. அடி அடி அடின்னு அடிச்சுட்டு போகுது. இப்படி வழியெல்லாம் என்னது நல்லா இருக்கும் பாரு, நல்லா இருக்கும் பாருன்ற என்ன நல்லா இருக்குதுன்னே தெரியல எனக்கு. வழி தானே? ஆமாம், வழிக்கு இது நல்லா இருக்கும். வழி செமையாக இருக்குது. சூரியன் நோக்கி ஒரு பயணம். சூரியனை நோக்கி பயணமா? புதுவிதமான ஒரு ஐடியாவாமா? அனுபவம், புதுவிதமான அனுபவம். ஜவாது மலை மேலே இத்தனைக்கும் ஒரு சிறப்பு மிக்க ஒரு பத்ரகாளியம்மன் கோவில் இருக்குது. அந்த கோவிலை நோக்கி பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். மிக கடுமையான வழி, அருமையான மக்கள். சாரி தப்பா சொல்லிட்டாரு. அழகான பெண்கள். அழகான பெண்களா? அப்போ ஆம்பளைங்களும் அழகானவங்களா இல்லையா? அழகான குட்டிகள் போட்ட அப்பங்கள் என்ன சொல்லுவாங்க? அழகான குட்டிகள் போட்ட தகப்பன்கள் நாய்க்குட்டியாக பண்ணி மழையான மணி கரைச்சி கரைச்சி அம்மே அப்பா அன்ற அம்மே. என்னடா அது? என்னடா பண்ணுவேன்? வண்டி கட்டிச்சுனா அந்த லட்சத்தில் வச்சுருமா அடி என்ன அடிச்சு போகிறான். பறக்குது சும்மா தூசி பறக்க அடிச்சு போகிறான்.
நடக்குமா? அதனாலதாங்க என்ன இயற்கை வாழுது. என்னத்துக்கு வண்டி நிப்பாட்டினாலுக்கு அதான் அனுமானடா. அதான் என்னடே தெரியலது. கல்லுக்கு வேலை அடிச்சு வச்சுக்கிறாங்களா? ஏதோ மழை மேலே இருக்கிறோம், ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் ரொம்ப சாதாரணமாக நம்ம பகுதியில் சுற்றுற மாதிரி இருக்கிறோம். ஒரு கிராமம் ஜவாது மலை ஹில்ஸு, அருமையான பயணம். இந்த மரம் மாதிரி இருக்குது, நொச்சி மரம் மாதிரியே தெரியுது. அவ்வளோ உயரமாக அவ்வளோ பெரிய மரமெல்லாம் இருக்குது. செடி வகையாக்கிறதுலாம் அங்கெல்லாம் மரம் மாதிரி வளர்ந்து கிடக்க. ஆறு மரம் இருக்குது. இடம் சிக்காத மலை நம்ம இது வரைக்கும் வந்ததில்லை, இப்போ தான் வந்துருக்கோம். காலத்தில் நடக்க முடியாமல் இருந்தங்க, ஆனால் இப்போ ஒரு வகையாக நடக்கிறோம். நடக்க முடியாதுன்னும் போது 1 வயசு 2 வயசுன்னு சொன்னாங்க. அவ்வளோ இது வந்ததுக்கு ஜேசிபி எடுத்துக்கிறதா? ஜேசிபியே இட்டாச்சு. அது என்னத்தான் நான் பண்ணுவேன். மாமா தான் ரொம்ப நாளாக மேலே போகணும். ஆமாம் மச்சான், இன்னைக்குன்னு பார்த்து பாரு, என் ஃபோன் பழி வாங்குதே. ஃபேமிலி ட்ரிப் அடிக்கலாங்க. ஒரு கோயிலுக்கு நல்ல கோயிலாக தான் இருக்குமா? அதான் புரியல. கீழே நம்ம இனிமே பரவாயில்ல, விரவு தூக்கி நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா ஒன்றும் புரியல. சாதாரணமாக முடிவு எடுக்கக்கூடாது. ஏய், மேலே தான்டா விஷயமே இருக்கும். வேலை எல்லாம் தான் இருக்குது. வேலை செய்யலாம் தெரிய மாட்டேங்கிறாலும் பொலேரோவா போட்டு நினைக்கிறேன். அடி முடிப்பாங்க. அது மெசேஜ் போட்டா கீழே போட்டு வட்டமா? தண்ணி பாரு, இங்கே வருது ஒரு ஊற்று. அந்த மாதிரி தண்ணி எடுத்து குடிக்கலாம். அதே சவுரு. என் போடு வேற அந்த நேரத்தில் வேலை காட்டாமல் தான் நல்லா இருக்கும். டைமிங்கில் மிஸ் பண்ணுது. எர்ரா வந்துடா எர்ரா. ஏய், சாப்பாடுங்கிறத விட அப்புறம் பார்த்துக்கலாம். எர்ரா, இதுதாங்க நம்ம தேடி வந்த காளியம்மன், மகா காளியம்மன். ஒரு கோவிலை பணியை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது மூலஸ்தானம்.
கோவில் பணி ஆரம்பிச்சிருக்கு. அருமையான இயற்கை சூழலில் ஆரம்பிச்சிருக்கு.